Dear students, welcome to our channel. Today we are going to discuss NCERT Maths Class 10, Chapter 3, Pair of Linear Equations in Two Variables. So, நம்ம already பார்த்திருக்கிறோம். Maths அப்படினாவே equation தான். Equation அப்படிங்கிறது தான் mathematical language அப்படினே பார்த்திருக்கோம். So, இந்த particular unitல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, எப்படி ஒரு linear equation-ஐ create பண்றது. So, அந்த equation-ஐ எப்படி solve பண்றது. ஸோ அப்படி சால்வ் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான ஆன்சர்ஸ் கிடைக்கும், அதை வச்சு கொடுத்துருக்கிற அந்த ரியல் லைஃப் சுச்சுவேஷனுக்கு எப்படி ஆன்சர் பண்ண போறோம் அப்படிங்கிறத டீடைல்டா சொல்ற இந்த யூனிட் தான் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் டூ வேரியபிள்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, த ரேட் ஆஃப் 2 pen and 3 pencil is 50 rupees. Also, the rate of 5 pen and 2 pencil is rupees 120. Find the rate of pen and pencil for each அப்படின்னு ஒரு क्वेश्चन கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ இத ஒரு ஈக்குவேஷனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ண போறோம். அதை சால்வ் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். சோ இத பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்க போறது வெரி வெரி சிம்பிள். the rate of 1 pen is x அப்படின்னு எடுத்துப்போம். அதே மாதிரி the rate of 1 pencil, ஆனா இங்க 3 பென்சில் கொடுத்துருக்காங்க, நம்ம 1 பென்சில் அதோட ரேட்டை ஒய்ன்னு எடுத்துக்க போறோம். இவ்வளவுதான். சோ அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி கிரியேட் ஆகும் பாருங்க. 2 பென் அப்படின்னா 2x, 3 பென்சில் அப்படின்னா பிளஸ் 3y. இந்த 2 பென்னும் இந்த 3 பென்சிலோட ரேட்டும் சேர்ந்தாதான் நமக்கு 50 rupees கொடுத்துருக்காங்க. இது நம்பர் 1. அடுத்தது சேம் இன்ஃபர்மேஷன் 5 பென் அப்படின்னா 5x அர்த்தம், 2 பென்சில்னா 2y அர்த்தம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 120 கொடுத்திருக்காங்க. இது நம்பர் 2. சோ இவ்வளவுதான் கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன்ல இருந்து ஒரு பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் டூ வேரியபிள்ல நம்ம ஃபார்ம் பண்றது. இப்படிதான் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அடுத்து நம்மளுடைய ஒரு பென் ஒரு பென்சிலோட ரேட் கண்டுபிடிக்கணும். சோ இத சால்வ் பண்ணா அது நமக்கு கிடைக்கும். சோ இதை எப்படி எல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறது பத்தி தான் இந்த யூனிட்ல நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு நம்ம கிட்ட உங்க புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா கிராபிக்கல் மெத்தட், செகண்ட் மெத்தடு சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், தேர்ட் மெத்தட் பார்த்தோம்னா எலிமினேஷன் மெத்தட். இதுக்கு அடுத்து இன்னொரு மெத்தடும் இருக்கு, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். இது இல்லாம இன்னும் சில மெத்தட்ஸ் இருக்கு. எந்த மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணாலும் நமக்கு கிடைக்க போற ஆன்சர் பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கு. சோ இதுல நெக்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஒரு கிராப்ல பிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. என்ன மாதிரி ஷேப் கிடைக்கும் அப்படின்னா, எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட். அதாவது இது இந்த ஃபார்மேஷன்ல கூட நம்ம எழுதலாம். ஒய் ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் சி. எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ இது மாதிரி இருந்தா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் தான். அதே மாதிரி இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் தான். ஸோ அப்ப இதை நம்ம கிராப்ல பிக்ஸ் பண்ணா நமக்கு 2 விஷயம் நடக்கும். ஒன்னு, இந்த 2 லைனும் இது மாதிரி இன்டர்செக்ட் ஆகலாம். இது ஒரு ரூல். இல்லையா இந்த 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகாம ஒன்னு இது மாதிரி பேரலா டிராவல் பண்ணலாம், இல்லனா ஒரு லைன் மேலேயே இன்னொரு லைனும் டிராவல் பண்ணலாம். சோ இந்த 2 தவிர்த்து வேற எப்படியும் கிராப்ல நமக்கு ஷேப் கிடைக்க சான்ஸே இல்லை. ஒரு 2 லைன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்க கிராப்புக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா ஒன்னு இன்டர்செக்ட் ஆகும், இல்லனா இன்டர்செக்ட் ஆகல அப்படின்னா இந்த மாதிரி பேரலா போகுது அப்படின்னு அர்த்தம். சோ அதை நம்ம கொடுத்திருக்கிற இந்த ஈக்குவேஷனை பார்த்த உடனே நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கறதா நம்மளோட நெக்ஸ்ட் கான்செப்ட். அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சம்ஸுக்கு போயிடலாம். கன்சிடர் 2 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள். சோ a1x பிளஸ் b1y பிளஸ் c1. இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன், எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட் இருக்கிற மாதிரி, ஆர் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இன்னொரு லீனியர் ஈக்குவேஷன் a2x b2y பிளஸ் c2 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்ம செக் பண்ண போறது ஒன்னே ஒண்ணுதான். இந்த மாதிரி ஜென்ரலா 2 ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னா இதை நம்ம கிராப்ல வரைஞ்சோம்னா இன்டர்செக்ட் ஆகுமா ஆகாதா, எதை வச்சு நம்ம டீல் பண்ணலாம்னா இந்த கோஎஃபிஷியன்ட்ஸை வச்சு நம்மளால டீல் பண்ண முடியும். அதாவது a1 டிவைடட் பை a2 நாட் ஈக்குவல் டு b1 டிவைடட் பை b2. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா the given 2 lines are intersecting. கண்டிப்பா கிராப்ல வரைஞ்சோம்னா 2 லைனும் இன்டர்செக்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். சோ இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா என்ன மீனிங்
ஒரு கிராஃப் மாதிரி இருக்கு, ரெண்டு லைன் நம்ம வரையற அந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா எக்ஸுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் ஒரு வேல்யூ, தட் இஸ் எக்ஸ் வேல்யூ. ஒய்க்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் ஒரு வேல்யூ, அது ஒய் வேல்யூ. சப்போஸ் இங்க 2 இங்க 3 இருக்குன்னா பாயிண்ட் 2,3 எக்ஸ் இருக்கிற இடத்துல 2ன்னும் ஒய் இருக்கிற இடத்துல 3ன்னும் இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா ரெண்டு பக்கமும் நமக்கு ஈக்குவல் ஆன்சர் வரும். அதாவது ரெண்டு ஈக்குவேஷனும் எக்ஸிஸ்ட் ஆகும், வேற எந்த ஒரு நம்பருக்கும் எக்ஸிஸ்ட் ஆகாது. அததான் நம்ம என்ன சொல்ல போறோம்னா யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா this a1 divided by a2 equal to b1 divided by b2. This is not equal to c1 divided by c2. இது ரெண்டுத்தோட வேல்யூ ஈக்குவலா இருந்து கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி அதோட ரேஷியோ வேற இருந்தது அப்படின்னா நமக்கு கொடுத்திருக்கிற ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகாது, பேரலலா இருக்குது அப்படின்னு அர்த்தம். சோ பேரலலா இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு மீனிங் தெரியும். இன்டர்செக்ட் ஆனாதான் இந்த ரெண்டு லைனுக்கும் காமனான ஒரு பாயிண்ட் வரும், அதுதான் இது ரெண்டுத்தையும் எக்ஸிஸ்ட் பண்ண முடியும். இப்ப இன்டர்செக்ட் ஆகல, பேரலலா இருக்குதுன்னா இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்பவுமே ஈக்குவலா மெயின்டைன் ஆயிட்டே போனா அதுதான் நம்ம பேரலல் லைன்ஸ் சொல்லுவோம். அப்ப எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகாதுன்னா இதுக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எக்ஸிஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ஆன்சர் கூட நம்மளால சொல்ல முடியாது அப்படிங்கறதா இதோட மீனிங். அப்ப இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் எழுதுவோம், தட் இஸ் நோ சொல்யூஷன். தேர்ட் பார்ட், திஸ் a1 divided by a2 equal to b1 divided by b2 equal to c1 divided by c2. இந்த மூணுத்தோட ரேஷியோவும் ஈக்குவலா இருக்குது. சோ இந்த கேஸ் இருந்ததுன்னா these two lines are coincide. சோ இதுக்கு என்ன மீனிங், ஒரு லைன் மேல இன்னொரு லைன் மெர்ஜ் ஆயிடுச்சு, ரெண்டு லைனும் ஒரே லைன் மேல டிராவல் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா இது ரெண்டு லைனும் மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா இது டச் பண்ற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே சொல்யூஷன் தான். சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி கோஇன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நிறைய சொல்யூஷன் கிடைக்கும். அதுதான் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன். சோ இத நம்ம கொடுத்துக்கிற அந்த ஈக்குவேஷனை பார்த்த உடனே நம்மளால சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறேன், இதுக்கு என்ன மாதிரி ஆன்சர் இருக்கும் உங்களால சொல்ல முடியுமா பாருங்க. 2x plus 3y equal to 8, 4x plus 6y equal to 2. இந்த ஈக்குவேஷனை பார்த்த உடனே நம்ம சொல்ல முடியும். இந்த ஈக்குவேஷனை 2ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4x கிடைக்குது, 6y கிடைக்குது. பட் கான்ஸ்டன்ட் மட்டும் கிடைக்கல அப்படின்னா இந்த ரேஷியோ ஈக்குவலா வரப்போறது இல்லைன்னு அர்த்தம். அப்ப கொடுத்துக்கிற இந்த ரெண்டு லைனும் பேரலல் லைனு, இந்த ரெண்டு லைனையும் எக்ஸிஸ்ட் பண்ற மாதிரி நமக்கு ஒரு ஆன்சர் கூட கிடைக்காது அப்படிங்கறது அர்த்தம். கிராபிக்கலா சொன்னா the given lines are parallel. ஆனா செக் பண்ணி பாருங்க, a1ங்கிறது இங்க இருக்கிற x ஓட கோஎஃபிஷியன்ட், a2ங்கிறது இங்க இருக்கிறது. அதே மாதிரி b1ன்றது 3, b2ன்றது 6, கான்ஸ்டன்ட் 8/2. சோ இது ரெண்டும் ஈக்குவல் தான், 1/2, இதுவும் 1/2. பட் இது மட்டும் 4, அப்ப இது நாட் ஈக்குவல் அப்படின்னு நமக்கு. சோ இது மாதிரி எந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாலும் நம்ம சிம்பிளா செக் பண்ணி பார்த்துட்டே ஆன்சர் சொல்லலாம். இதே ஈக்குவேஷன் இந்த 2க்கு பதிலா இந்த இடத்துல 16 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா என்ன ஆன்சர் வரும் பாருங்க. சோ இத 2ஆல மல்டிப்ளை பண்ணா எக்ஸாக்டா இது கிடைக்குது. அப்படின்னா இந்த ரெண்டு லைனுமே ஒரே லைன் தான், கோஇன்சிடென்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஈக்குவேஷனை நீங்க 2ஆல டிவைட் பண்ணா இதுதான் கிடைக்கணும், இல்ல இந்த ஈக்குவேஷனை 2ஆல மல்டிப்ளை பண்ணா இதுதான் கிடைக்கும். அப்ப இது ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப இதுக்கு இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன். இந்த லைன் டிராவல் ஆகிற அத்தனை பாயிண்ட்டுமே இதுக்கு சொல்யூஷன் தான் அப்படிங்கிறது மீனிங். எப்ப நமக்கு இந்த மாதிரி யூனிக் சொல்யூஷன் வரும் அப்படின்னா, சப்போஸ் இங்க 2க்கு பதில் ஒரு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதோட ரேஷியோ 3/4, திஸ் இஸ் ஈக்குவல் டு 3/6 நம்ம எழுத முடியாது, நாட் ஈக்குவல் டு தான் எழுதி ஆகும். இந்த கேஸ்ல இந்த ரெண்டு லைனும் கிராப்ல ஒரே பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகும். அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் சொல்யூஷன் ஆஃப் தீஸ் டூ ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். சோ ஃபர்தரா புக்ல இருக்கிற சில சம்ஸ் நம்ம பார்க்கலாம் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.